ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா 30% வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு 4 பங்குகளை பத்தி பார்க்க போறோம். இந்த 4 பங்குகளையும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனம், மோதிலால் ஓஸ்வால் நிறுவனம் இந்த ஸ்டாக்குக்கு டார்கெட் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்ப இருக்க விலையில இருந்து இன்னுமே 30% வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த நேரத்துல இந்த ஸ்டாக் எல்லாம் வாங்கலாமா வேண்டாமா, இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஆக்ஷனு, ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன்லாம் எப்படி இருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஸ்டாக் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்களா, உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரையும் இல்லைன்னா உங்களுடைய ஓன் அனலிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அனலிஸ் கிடையாது. அது இல்லாம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எங்களுடைய வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். இந்த 4 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது இல்லாமல் இந்த 4 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 ஸ்டாக்குமே என்னோட வாட்சிஸில் இருக்குது. அது இல்லாமல் இந்த 4 ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு எனக்கு. அதனால நீங்கள் இந்த 4 ஸ்டாக்கும் உங்களோட வாட்சிஸில் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதில் முதலாவது ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எல்எம்டிசி, நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎஸ்யூ செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. எல்எம்டிசி நிறுவனம் 1958 முதல்ல தொடங்கப்பட்டாங்க. இவங்களோட ஹெட் ஆபீஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த நிறுவனம் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது இல்லாம இவங்களோட ஃபண்டமெண்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பிஇல ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்லாம் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு போன இயர்ல. இந்த ஸ்டாக்குக்கு மோதிலால் ஓஸ்வால் பார்த்தீங்கன்னா பை ரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது கரண்டா ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் நான் வீடியோ எடுக்கும் போது 235.26 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை 286.35, 52 வீக் லோ 179.90 வரைக்கும் லோ போயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்க இந்த பிரைஸ்ல இருந்து வாங்கினீங்கன்னா 290 வரைக்கும் போகலான்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே எந்த யூடியூபர்ஸும் எந்த ஸ்டாக்கை பற்றி சொன்னாலுமே நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஓன் மணி. அது இல்லாமல் நாளைக்கு லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு. அதனால நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. எல்எம்டிசியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்எம்டிசி பார்த்தீங்கன்னா மைனிங் அண்ட் மினரல் ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்களுடைய பிஇ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல, ஓரளவு பெட்டரான ப்ரைஸில் தான் இருக்குது. ஆனால் கோல் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது எல்எம்டிசியோட பிஇ வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 10.98 இருக்குது. ப்ரைஸ் டு சேல்ஸும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, 3.10 இருக்குது. ஆனால் வேதாந்தா கோல் இந்தியா விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ 2.43, EV by EBITDA 6.31, டெப்ட் ஈக்விட்டி பரவாயில்ல 0.15 இருக்கு. ROE, ROCE, கரண்ட் ரேஷியோ, இந்த வேல்யூவேஷன்லாம் நல்லா இருக்கு. இந்த ஸ்டாக் உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல இல்லைன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 3.08% வரைக்கும் 1 இயர்ல டிவிடெண்டாக தராங்க. அதனால இந்த ஸ்டாக்லாம் நீங்கள் டிவிடெண்டுக்காக கூட வாங்கி உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்டாக்லாம் இறங்குனா கூட நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டாக்கு தான் இதெல்லாம். அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஸ்டாக்கு கோல் இந்தியா லிமிடெட். கோல் இந்தியா லிமிடெடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க விலையிலேருந்து கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 417.85 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த விலையிலேருந்து டார்கெட்டாக 560 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் கணிக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு நிறுவனம். இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 6.09% வரைக்கும் டிவிடெண்டாக தராங்க. அதனால இந்த ஸ்டாக்கெல்லாம் எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. டிவிடெண்ட் மூலியமாவே உங்களுக்கு நல்ல லாபம் தரும்.
இதே மாதிரி நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய நிறுவனங்களாகவும் நல்ல growth தரக்கூடிய நிறுவனங்களை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்கை வந்து ஆட் பண்ணுறேன். அதனால பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டாக்கு ஹீரோ மோட்டார் கார்ப் லிமிடெட். ஆட்டோமொபைல் செக்டார்ல இருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் டார்கெட் ப்ரைஸாக பார்த்தீங்களா, இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்லேருந்து, அதாவது கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸு 4643.75 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த விலையிலேருந்து ஹீரோ மோட்டார் கார்ப் லிமிடெட் பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா 5845 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. இந்த நிறுவனமும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து போன ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் இந்த ஸ்டாக்கை வந்து வச்சுருந்தேன், ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வந்து 100% மேலே ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து நல்லா growth ஆகக்கூடிய ஸ்டாக்கு. அதனால இந்த ஸ்டாக்கெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட இல்லைனா உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீரோ மோட்டார் கார்ப் லிமிட்டடோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ வேல்யூவேஷன்லாம் பரவாயில்ல. அதாவது மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது லோ வேல்யூவேஷனில் தான் இருக்குது. பிஇ வேல்யூவேஷன், ப்ரைஸ் டு சேல்ஸு, புக் வேல்யூ எல்லாமே வந்து சீப் ரேட்டில் தான் நமக்கு கிடைக்குது. டெப்ட் ஈக்விட்டியும் நல்லா இருக்கு. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த ஸ்டாக்கு டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் நிறுவனத்துக்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸு 147.11 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த விலையிலேருந்து டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா 175 வரைக்கும் போகலான்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. டாடா ஸ்டீல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு டாடா குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தரமான நிறுவனம். இந்த செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல growth ஆகக்கூடிய ஒரு செக்டார். அது இல்லாமல் லாங் டேர்முக்கு நல்ல ஒரு தரமான பங்கு. இந்த ஸ்டாக் உங்ககிட்ட இல்லைன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விலையிலேருந்து 30% வரைக்கும் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அனலிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. அதனால உங்ககிட்ட இல்லைன்னா இப்போதைக்கு ஆட் பண்ணி வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கோட பிஇ வேல்யூவேஷன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. எதனாலனா அவங்க வந்து போன குவார்ட்டரில் வந்து லாஸில் வந்து காட்டியிருக்காங்க. அதனால பிஇ வேல்யூவேஷன் வந்து அதிகமாக இருக்குது. செப்டம்பர் 2023 குவார்ட்டர் வந்து லாஸில் வந்து காட்டியிருக்காங்க. அதனால பிஇ வேல்யூவேஷன் வந்து அதிகமாக இருக்குது. மற்றபடி பிஎஸ்ல கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் டு சேல்ஸு, புக் வேல்யூ இந்த வேல்யூவேஷன்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் அவசியம் வந்து போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.